டு மேரேஜ் பரிகாரம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த 3 தவறுகளை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செஞ்சிடாதீங்க. அப்படி செஞ்சால் பார்த்தீங்கன்னா திருமணத்துலேருந்து காசு பணம் எல்லாத்துலேயும் பாதிப்பு ஏற்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா செய்வினை பில்லி சுனியெல்லாம் வைக்காதீங்க. ஒருத்தனை எதிரியை அழிக்கிறோம்னா அந்த செய்வினை பில்லி சுனியெல்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் ரிவிட் அடிக்கணும்னு யாருக்குமே தெரியல. அது ஃப்யூச்சரில் பாதிக்கப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அது அழுகிறது உட்காந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பார்த்திங்கன்னா பரிகாரமாக பண்ணுறது. ஸோ அது பரிகாரம் பண்ணாலும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் யூஸ் இல்லை. ஸோ இதனால் என்ன விளைவு வரும் பார்த்திங்கன்னா, அந்த செய்வினை பில்லி சூனியம் பண்ணுறதுனா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை பார்த்திங்கன்னா ஊனமாக மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி பிறக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா, முன்னோர்கள் தர்ப்பணம் தொடர்ந்து பண்ணிகிட்டே அவங்க விட்டுறாதீங்க. ஸோ என்னென்ன முடியுதோ ஒருவேளை பார்த்திங்கன்னா பண்ண முடியல நம்மளுக்கு வேலையாக இருக்குன்னா காகத்துக்கு சாதம் வைக்கிறது, பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நாய்களுக்கு கொடுக்குறது, பசுமாட்டுக்கு பார்த்திங்கன்னா கீரை வாங்கி கொடுக்குறது, இதாச்சும் அட்லீஸ்ட் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. வருஷ திதி ஒன்றாச்சும் பண்ணுங்கள். அமாவாசை அன்னைக்கும் பண்ணணும். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 96 டைம் பார்த்திங்கன்னா தர்ப்பணம் வருது, அதையும் பண்ணணும். அதாவது மாசப்பிறப்பு அன்னைக்கு ஒரு நபர் பார்த்திங்கன்னா ஒரு தேதியில் இறந்துருப்பார் ஒரு மாதத்தில். அதே திதி அடுத்த மாதம் வரும். மாதம் பார்த்திங்கன்னா அந்த திதி வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமும் பண்ணணும். சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது. ஆனால் இப்போ டைம் யாருக்குமே பார்த்திங்கன்னா கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு வரனால பார்த்திங்கன்னா வருஷ திதியாச்சும் கரெக்டாக ஒரு டைம் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸோ திருமணம் ஆயிருக்கும். ஸோ ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. அப்போ இந்த கணவன் பார்த்திங்கன்னா மனைவி நல்லா அன்னோன்யமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்ன சிக்கல்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வரதட்சணை விஷயத்தில் உங்கள் வீட்டை என்ன கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்து பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக துன்புறுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறது. ஸோ இது இந்த கல்யாணம் நடந்தோன்னே பார்த்திங்கன்னா குத்தி காமிக்கிறது. இப்பெல்லாம் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னா, அவங்க 2 பேர் சேரும்போது உடல் உறவு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மனசில் வந்து இந்த ஒரு எண்ணங்கள் நம்மளை குத்தி காமிச்சிட்டு பேசுகிறாங்களே, நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நோகடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா மனசில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் போயிட்டே தான் இருக்கும். அவங்க என்ன தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷம் இருந்தாலுமே அது ஒரு அந்த மனசில் பார்த்திங்கன்னா உறுத்திட்டே இருக்கும் பேசுனதெல்லாம். அது என்ன ஆகும்னா, குழந்தை பிறக்கும்போது வந்து கொஞ்சம் வந்து தோஷங்கள் நிறைந்து பிறக்கலாம். ஏன்னா வந்து என்ன தான் அந்த உடல் உறவில் சந்தோஷம் இருந்தாலுமே குத்தி காமிச்சது பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா கேட்டிங்கன்னா பெரிய விஷயம்தான். ஸோ அதனால ஒட்டும் தோஷம் வரதில்லை. இதுவும் ஒரு ரீசன் தான் சொல்கிறேன். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணல, முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து பாவம் எதாவது பண்ணியிருந்தாங்களும் தோஷம் வரும். ஸோ சொத்துக்களை பிடுங்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு பெண் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா குத்தி காமிக்கிற வேலையை வச்சுக்காதீங்க. அது வச்சுக்கிட்டா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நம்மளோட வாரிசுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். அடுத்தவங்க சொத்துக்களுக்கு ஆசைப்படாதீங்க. ஸோ இது எதனால் சொல்கிறேன்னா, நான்லாம் டேரெக்டாக பார்த்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால தான் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நபர்களை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு உன்னிப்பாக கவனித்து பார்த்துட்டு தான் இந்த ஒரு பதிவெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.